போய் குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அது என்ன கீரை, என்ன கீரைன்னு கேட்குறாரு. "டேய் அருவு கட்டவனே இது வந்து மணத்தக்காளி கீரைடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அத டக்குனு குப்பை தொட்டியில போட்டு எந்திச்சு போறாரு. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி வருது. அவர் வந்து அந்த கீரை மேல தான் வந்து உச்சா போயிருந்திருக்கிறாரு. விவசாயி வந்து திட்டியிருக்கிறாரு. டக்குனு அதே கீரை வரலனாலும், அது மாதிரியான அந்த மணத்தக்காளி கீரை வரவும் தான் அந்த விவசாயி வந்து, "ஏய் யார்றா அது மணத்தக்காளி மேல அசிங்கம் பண்ணிட்டு போனது?" அப்படின்னு கேட்டது நினைவுக்கு வந்து அந்த கீரைய குப்பை தொட்டியில போட்டு, டக்குனு அந்த விவசாயிய பார்க்கறதுக்காக ஓடுறாரு தீரன். அப்படியே அந்த கிராமத்து பக்கமா போறாரு. ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே போறாரு. ச்சே இப்படி பண்ணிட்டோமே! நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து அதே கீரை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா, ஒரு இந்த மாரி தானே நெறைய இடங்கள்ல தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதுனால, இது ஒரு சின்ன ஒரு என்னடா இதெல்லாம் ஒரு கான்செப்ட்டா எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சாலுமே, இப்படியும் நடக்குது. இது வந்து உண்மையா விவசாயிகள்ட்ட கேட்டா தான் எப்படியெல்லாம் அந்த விவசாய நிலம் அசிங்கப்படுத்தப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உடனே வந்து இவர் கேட்குறாரு. இந்த விவசாயி வந்து கேட்குறாரு, "நீ தானப்பா நேத்து வந்து இந்த மணத்தக்காளி கீரையில அசிங்கம் பண்ணிட்டு போன?" "ஏப்பா ஆமாங்க நான் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய ஒத்துக்கிறாரு. "ஏப்பா நீங்கலாம் நீங்கலாம் வந்து விவசாயம் பண்ணலனாலும் பரவால்ல. விவசாய நிலத்த பாழ்படுத்தாம இருங்கப்பா. உணவு பொருள்ப்பா. உணவு பொருள் மேல இப்படி தான் வந்து நீங்க